Hello. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியோ விளாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவோட மாமா பையன் வீட்டில் இருக்கோம். பிகாஸ் சூர்யாவோட கசின்ஸ் எல்லாருமே ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் சூர்யாவோட தம்பி நித்யா, அப்புறமா சூர்யாவோட கசின்ஸ் எல்லாருமே வந்து சூர்யாவோட மாமா பையன் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸ்டே பண்ணுறதுக்காக. இன்னைக்கு நிலா மார்னிங்கே முழிச்சுக்கிட்டா. ஸோ நானும் அவ கூட வந்து முழிச்சிட்டேன். தென் காலையில் சூப்பரான வியூ அங்கே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வியூக்கு நல்ல ஒரு காஃபி போட்டு குடிச்சு வேடிக்கை பார்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ காஃபி போட்டு குடிச்சிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த சண்டே என்னோட டே எப்படி போச்சுன்ட்டு vlog அது தெரிஞ்சுக்கோங்க. நிலாக்குட்டி ஊஞ்சலில் அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இது மாதிரி ஊஞ்சலில் உட்காந்து விளையாட ரொம்ப பிடிக்கும். சூப்பராக விளையாடுவாங்க சிரிச்சுக்கிட்டே. தென் மார்னிங் வந்து இட்லி சட்னி சிம்பிளாக வச்சு கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டுட்டோம். மதியத்துக்காக ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க வானகரமில் போயிட்டு. ஸோ ஃபிஷ் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால ஃபிஷ் வந்து இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ மூலமாக வந்து நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வயநாட்டில் நடந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம என்னதான் நம்ம ரெகுலர் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரம் தானா அப்படின்ற ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லலாம் வயநாடு சம்பவம். இப்படி தானே எல்லாருமே அங்கே நைட் அவங்களோட ஃபேமிலி கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போயிட்டு மறுநாள் எழுந்துச்சி வேலைக்கு போகலாம், இல்லை ஸ்கூலுக்கு போகலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை பார்க்க போகலாம் அப்படின்ற ஒரு மறுநாள் விடியும் அப்படின்ற எண்ணத்தோடு நைட்டு போய் படுத்திருப்பாங்க. ஆனால் காலையில் நிறைய பேருக்கு விடிஞ்சிருக்கவே இருக்காது. அதை நினச்சாலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. இத்தனை நாள் கூடவே இருந்த சொந்த பந்தம் எல்லாருமே வந்து ஒரே நைட்டில் திடீர்னு ஒரு சில பேரோட சொந்த பந்தம் காணாமல் போயிட்டாங்க, கூட இருந்தவங்க இல்லாமல் போயிட்டாங்க. இது எவ்வளோ வலி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால இப்போதைக்கு நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அவங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இத்தனை நாள் இருந்த வீடு இல்லாமல் போயிடுச்சு, சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். வாயிலா ஜீவன் யானை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு பாட்டி அண்ட் பேத்திக்கு. ஸோ நம்ம சக மனுஷனாக நம்ம கூட பிறக்காத சகோதர சகோதரிகள் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பு நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நான் இதை சொன்னால் நீங்களும் வந்து பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறேன், கேரளா கவர்மெண்ட்டோட சம்திங் லிங்க்கு. அதில் வந்து நம்ம கேஷ் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கேஷ் வச்சு அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஒரு 10,000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 10,000 பேர் ஒரு ரூபாவும் அனுப்புனா கூட அது 10,000 ரூபாவாக வரும். ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க மக்களே, ப்ளீஸ். காரமா இல்லையா? காரமா இல்ல. என்ன சாப்பிடுறீங்க? ஹாய் சொல்லு. ஹாய். வணக்கம் சொல்லு. உங்க பேர் சொல்லுங்க. தியா. தியா. உன்னை செல்லமா திருக்குறள் சொல்லு. திருக்குறள் சொல்வீங்களா? சொல்லு. மேலாடியவாய் வழிபொழி காவல் அறிவிட. அப்புறம் முதல்ல சொல்லு. அங்க முதல ஏதலாம் ஆறுவர் முதுலகே. கியூட் அம்மா. இனிய உணவாக ஃபர்ஸ்ட் குறள் என்ன சொன்னா? ஓ, எப்பொழுதும் யாரையா சொன்னியா? இனிய உணவாக சொல்லு. ஏய், வெரி குட் தியா, சூப்பரா சொல்றீங்க. வேற என்ன குறள் தெரியும்? கற்க முடிஞ்சிச்சா? சரி, சூப்பரா சொன்னீங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. யாரு அவங்க? அழகு கட்டியா இது? சரி சரி சரி. இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்ட மக்களே. இளநீர் பாயாசம் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு.
அண்ட் தென் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் மீன் குழம்பு நான் தான் பண்ணேன். எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வர சொல்லியிருந்தாங்க. எப்போவும் இதை வந்து பிளான் போட்டிருந்தாங்க. அதனால் இதை வந்து தடுக்க முடியாது அப்படின்றதுனால அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக. ஃபீனிக்ஸ் மால் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். நாங்களும் வந்து ஃபீனிக்ஸ் மால் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷ்புரமில் இருக்கப்போ ஃபீனிக்ஸ் மால் அடிக்கடி கொஞ்சம் போவோம், சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காச்சு. பட் இப்போ நிறைய போகிறதில்ல போரூர் வந்ததுலேருந்து. ஸோ ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து எல்லோரும் இப்போ மீட் பண்ணோம். ஸோ அதை பற்றி பேசிக்கிட்டே ஃபன் பண்ணிகிட்டே ஜாலியாக இருந்துச்சு. வாங்க வாங்க வாங்க, நீங்க போய் கார்ல முடிக்கிட்டு போறீங்க. போங்க எப்படிக்கா. அங்க பாருங்க மழையே. என் ஃப்ரெண்டு வெஸ்ட் சைடில் ஆஃபர் போட்டிருக்காங்க, வாடி சுற்றி பார்க்கலான்னு கூப்பிட்டு போனால் நானும் வந்து போகணும். பட் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம், எதுவுமே வாங்கலை. தென் அவளோட ஃப்ரெண்டோட கெஃபே வந்து கூப்பிட்டு போனால் சூப்பராக இருந்துச்சு. கேக்கு அப்புறம் மோமோஸ்லாம் கொடுத்தாங்க. அண்ணா நகரில் இருக்க இந்த கெஃபே இவங்களோட கேக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சீஸ் கேக்னு ஒன்று கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சேயோனுக்கு வந்து ஒரு சாக்லேட் தானியங்கள் ஹெல்த்தியாக தானியங்கள் அதெல்லாம் வச்சு ஒரு சாக்லேட் மாதிரி கொடுத்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. சேயோன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். மோமோ சாப்பிடலாம். என்னடா எல்லாரும் மோமோ பைத்தியம் பாய் சொல்லு. பாய் பாய் மக்களே சொல்லு.
கோச்சால மக்களே. வெரி குட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. நாளைக்கு மீட் பண்றேன். சொல்லு. நாளைக்கு மீட் பண்றேன். பை. நாளைக்கு மீட் பண்றேன் சொல்லு. தூங்க போற சொல்லு. தூங்க போறேன் மக்களே. நான் தூங்க போறேன் சொல்லு. அவ்வளவுதான் சொல்லு. சொல்லு மக்களே நான் தூங்க போறேன். சொல்லு மக்களே நான் தூங்க போறேன். அவ்வளவுதான் தூங்க போறேன். பாய்.